திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்லுப்பட்டி கிராமத்தில் கள்ளச்சந்தையில் விற்பனைக்காக வைத்திருந்த 150 மது பாட்டில்களை பொதுமக்களை பறிமுதல் செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், மது பாட்டில்களை பொதுமக்களை பறிமுதல் செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றன, அது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சுபா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்லுப்பட்டி கிராமத்தில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து காவல்துறையிடம் தெரிவித்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அதே பகுதியில் இரவு பகலாக அதே பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்துள்ளார். பலமுறை அவரை கண்டித்தும் கண்டுகொள்ளாமல் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த நிலையில் இன்று காலை ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த கடையை முற்றுகையிட்டு விற்பனைக்கு வைத்திருந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த ராஜு அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் கொடைக்கானல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து கொடைக்கானல் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கிறவுடன் பரபரப்பாகவும் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.